அது சரி சொல்கிறா. 1500 கொடுத்து ஒரு ஃபிகரை கூட்டிகிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கல தவிர என்ன பேசுகிறான்னு ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது. சரி சரி நீ ஃபோனு அப்புறம் பேசுகிறேன். ஹலோ அஜய், என்னது அம்முவா அது? ஹாய் அம்மு. சார் போனார், அவர் தான் பார்ட்டியா? முடிஞ்சிச்சா இல்லை? முடிஞ்சிச்சுன்னா ரூமுக்கு வா. 302. என்ன பார்க்குற? பணம் கொடுக்குறேன். சார் ஃப்ரெண்டா? ஆமாம் சார், என் பேர் ரகு. உட்காருங்க. குடிக்கிறதுக்கு என்ன? அம்மு செம்ம கம்பெனி சார். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாப்பிட தான் சார் வந்தேன். ஆனால் நானும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரியான தீனி பண்டாரமாக இருக்கா, சாப்பிட்டுட்டே இருக்கா. பாருங்க எப்படி சாப்பிட்றான்னு. சார் நான் ஒரு நாள் அம்மு கூட இருக்கும்போது அவகிட்ட சொன்னேன், அம்மு நீ சூப்பராக இருக்க ஊன்னு சொல்ல வச்சுக்கிறேன்னு. அதுக்கு அவனை கட்டிக்கிறதுக்கே ஆள் இருக்கான்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டா. என்ன அம்மு, கட்டிக்கிறேன்னு சொன்னவன் கழட்டி விட்டானா? அவன் கழட்டி விடல சார், கட்டிக்கிட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சார் அது. நீங்க சார், சாரி சார், நான் அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டேன். அம்மு நீ சாப்பிடு. சார் கட்டின பொண்டாட்டியே இன்னொருத்தங்கிட்ட அனுப்புற இந்த காலத்துல சாரி ஒரு ப்ராஸ்டியூட்னு தெரிஞ்சு வந்து இவங்கள ஹிஸ்டரியில் ஏதோ ஒரு இடத்துல நின்னுட்டீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ ஆர் ரியலி கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். வரேன் சார். தங்கச்சின்னு சொன்னா தப்பாயிடும். நல்லா இரு, நல்லா இரு. கௌரி, சாரி கௌரி, நான் மீன் தொட்டியை உடைச்சது தப்பு தான். தப்பு என் மேலே தான். நான் தான் அவசரப்பட்டு திட்டேன். கௌரி, வாங்க. அம்மு இப்பதான் கோயிலுக்கு போனா. தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். வாங்க உள்ள போய் பேசலாம். பரவாயில்ல, இந்தாங்க வாங்கிக்கோங்க. அன்னைக்கு இந்த பத்திரத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கும்போது நீங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கலாம். ஆனா அப்ப எனக்கு வேற வழி தெரியல. நாங்க நம்பி அனுப்புற எங்க பொண்ணு என்னைக்காவது ஒரு நாள் இவ ராணிமடுத்த பொண்ணு தானே நீங்க திருப்பி அனுப்பிச்சிட்டா, நான் இல்லைனாலும் இதை அவளை காப்பாத்துவேன்னு தான் அப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கினேன். இனிமே இது என்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பத்திரத்தை வாங்கிட்டு தான் நான் கல்யாணத்தை வச்சேன்னு அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல அம்மாவாக தான் இருந்திருக்கேன். இனிமேலும் அப்படித்தான் அவன் நம்பணும்னு நினைக்கிறேன்.
இது பத்திரம் இல்லை, நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. அதை நான் பத்திரமா காப்பாற்றுவேன். ஆமாம், மோகன் தான் பேசுகிறேன். நான் தான்ப்பா கௌரியோட அக்கா பேசுறேன். அக்கா, எப்பக்கா ஊர்ல இருந்து வந்த? நல்லா இருக்கியா? ராஜ் எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்காப்பா. ஏன்பா கௌரிக்கு ஃபோன் பண்ண அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானே? நானே பேசி ரொம்ப நாள் ஆச்சுக்கா. ஏன்பா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அட அதை ஏன்க்கா கேட்குற? நான் தேவையில்லாமல் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் போய் அந்த சனியை ஆஃப் பண்ணடி. யாரடி நீ? கௌரியோட பொண்டாட்டி. அவத்துக்கு கொடுத்த காசுல செயின் வாங்கி போட்டா அதெல்லாம் தாலியா? அம்மா விடுமா, மாமா வரட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட பேசிக்கலாம். பட்டி செருப்பால இந்த வீட்டுக்கு வாரிசு உன்னாலதான் வரணும். அதுல கண்ட நாயெல்லாம் பங்கு போட்டுக்க முடியாது. நீ ஆம்பளைக்கு முந்தான விரிக்கிறது ஒரு தவண்டி. உன்ன மாதிரி அலையறவளுக்கெல்லாம் அது எங்க தெரிய போகுது? இத பார், கௌரி என் தம்பி மட்டும் இல்ல, என் புள்ள. அவனுக்கு எப்பப்ப என்னென்ன நடக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். வெளியே போ. போடி போடி. உள்ள வாடி. அம்மா நீ சும்மா ரெடி, எல்லாம் எனக்கு தெரியும். உங்க வாழ்க்கையோட பிரதிபலிப்பு இதுல தெரியுது. ஆமாம் சார், கண்டிப்பாக சார். நாவலோட ரேப்பரை உங்க ஒய்ஃப் பார்த்தாங்க சார்? இல்லை சார், இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு போனோம். உங்க விருது நாட்களை நீங்க முன்பதிவு பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். முன்பதிவு நாற்காலியா? அது எனக்காகவே செஞ்சது சார். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி உண்டு. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ரொம்ப சீப் சார். காதல் மனைவியோட கையால் ஒரு கவலை சோறு சாப்பிட்றது இருக்க, அதான் சார். ஆமா சார், கண்டிப்பா. எப்போ வந்தடா? ஏன் வெளியிலே உட்காந்துட்டீங்க? அம்மு 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 எங்க? அம்மா அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன், என்னாச்சு? நீ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்ட வேசையெல்லாம் எப்படிடா வீட்டுக்குள்ள சேர்த்த? அம்மு எங்க? வெளியே அனுப்பிட்டேன். அவ என் பொண்டாட்டிக்கா? 20 வருஷமா உனக்கா ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன். இவளுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? ராஜி நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, அவளை எப்படி என் பொண்டாட்டியா? உங்க ஆசையெல்லாம் நீங்க எதுக்கு அவளுக்குள்ள திணிக்கிறீங்க? ஓஹோ, உன்னையே நினைச்சிட்டு இருக்க இவளை ஏத்துக்க மாட்டேன், அந்த தர்ம பத்தினியை மட்டும் ஏத்துப்பீங்க. நல்லா இருக்குப்பா உன் நியாயம். அவ என்ன மட்டுமே நம்பி வந்த பொண்ணுக்கா? அவளுக்காக, அந்த பேசிக்காக? கௌரி, நான் உன் அக்காடா. இல்ல, என் அக்கா நான் அவளை இப்படி அனுப்பியிருக்க மாட்டா. இனிமே நான் உங்களை அப்படி கூப்பிட மாட்டேன். சாரி மாமா, எங்க அம்மா பண்ணது தப்பு தான். உங்க நல்ல மனசுக்கு நிச்சயமா அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. நீங்க போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். நீங்க திரும்பி வரும்போது கண்டிப்பா நாங்க இங்க இருக்க மாட்டோம்.